இடைப்பட்டி காடோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லுங்க. இடையப்பட்டி காடோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மதுரைக்கு இன்னொரு பேர் இருந்தால் சொல்கிறாங்க. இலக்கியத்தில் சொல்கிறாங்க. இலக்கியத்தில் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து மதுரைக்கு வந்து கடம்பவனம்ன்ற பேரை சொல்லி இந்த இடத்த வந்து மதுரை வந்து குறிப்பிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கடம்ப மரங்கள் வந்து அதிகமான காரணத்தினால தான் அந்த பேர் வருது. கடம்ப மரம் வந்து மதுரையில் இயற்கையான அமைஞ்ச இடம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம் மதுரை மாவட்டத்திலே இந்த இடையப்பட்டியை சொல்லலாம். இடையப்பட்டி கிராமத்தை சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி பரவலாக இருக்கக்கூடிய கடம்ப மரங்கள் எண்ணிக்கை வந்து எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் சுமார் 250 400 மரங்களுக்கு மேலே இயற்கையாகவே இந்த இடத்துல இருக்கு. அதனால தான் இந்த இடம் வந்து ஒரு முக்கியத்துவமாக மதுரையிலேயே கடம்பவனத்துக்கு ஒரு முக்கியத்துவமான இடமும் ஒரு கல்லூரியில் சார்ந்த இடமாவும் இருக்கிறது. கடம்பவனங்கள் வந்து ரொம்ப பயன்படுது. இப்போ நான் கேட்குற கொஸ்டின்லாம் வர்ற வழியில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அவங்களோட இதில் வந்து இந்த காடுகள் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்போ நீ சொல்கிறதுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கா? அதான் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து இதை எடுத்திருக்காங்கன்னா அப்போ வந்து அது முக்கியமான பகுதின்றதுனால எடுக்கிறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. இது வந்து கடம்பவனம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி. அது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வந்து ஒரு சில இந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கள் இருக்கிறதுனால அந்த காடை வந்து தொட மாட்டாங்க. எதுவுமே அதாவது எந்த ஒரு இதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. அப்படி இதோட புரிதல் இல்லாமையோ தெரிதல் இல்லாமையோ பாதி இதை வந்து அரசாங்கம் வந்து இது வந்து வெறுது சமவெளி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாதிரி இயற்கை ஆளுவரில் ஒன்று சேர்ந்து இந்த மரத்தோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு இதுக்கு மேலே நம்ம இதை அழிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த இன்னும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மிச்ச இடத்த பாதுகாக்கிறதுக்காண்டி என்ன வழிமுறை அதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கலாம். சரி, இந்த இயற்கை சூழலில் வாழ்கிற உயிரினங்கள் என்ன தேவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த இயற்கை சூழலில் பார்த்தீங்கன்னா தேவாங்கு, புள்ளிமான், அப்புறம் ரொம்ப அரிதாக இருக்கிறது முள்ளெலி, அலும்பு, அந்த மாதிரி நிறையா உயிரினங்கள் வந்து இந்த இடத்த சுற்றி வாழ்ந்துருக்கு. அதுக்குள்ள வர்ற வழியில் ஒருத்தர் சொன்னார் நைட் நேரத்தில் கரெக்டாக தேவாங்கு நிறைய பார்க்கலாம் அப்படின்னாரு. தேவாங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரவாடி விலங்கு. தேவாங்கு வந்து பகலில் ரொம்ப பார்க்க முடியாது. தேவாங்கு வந்து இரவுல பார்க்கறது தான் பார்க்க முடியும். பகலில் பார்க்கறது ரொம்ப அரிது. தேவாங்கு எப்பயும் இரவுல தான் வெளியில் வரும். ஆமாம். இல்லை, இந்த இடத்துல வந்து தேவாங்கு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை என்ன காரணம்னு கேட்குறேன். அதான்டா நீ சொல்கிற கரெக்ட் தான். அது என்ன காரணம்? இந்த நிலப்பரப்புல தேவாங்கு நிறைய வாழுது, அதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக மரங்கள் இருக்கு. அது வாழக்காக ஏற்ற ஒரு சூழல் நிலை இருக்கு. அதனால சமவெளி தளமாகவும் இருக்கு. அதனால அதுக்கூட வாழ்விடம் இந்த தகவமைப்புக்கு கரெக்டாக இருக்கனால அதனால தேவாங்கு. இந்த இதுக்கு முயல் நரியும் கரெக்டாக இருக்குங்களா? அடாப்ட் ஆகுங்களா? இந்த இடத்துல முயல் இருக்கு. நரிகள் வந்து இங்கே வந்து பார்க்கல. இந்த ஊர் மக்கள் வந்து இன்னும் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தா சொல்றாங்க. இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு நரிகள் வந்து பார்த்ததில்ல. முயல்கள் அதிகமாக பார்த்துருக்காங்க. மான்கள் வந்து கொஞ்சம் அரிதாக பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ கடம்ப மரங்கள் தவிர்த்து என்னென்ன வேற என்ன மரங்கள்? கடம்ப மரங்கள் இங்கே வந்து அதிகமாக பார்க்கறது இந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மரம் உசில மரம் சொல்லுவாங்க. என்னோட உசிலமல்லிக்கு பேர் வந்த காரணம் உசில மரம். அது வந்து அரப்பு மரம் சொல்லுவாங்க. அந்த மரம் இங்கே வந்து பரவலாக வந்து காணப்படும். உசில மரம் இங்கே நிறையா இருக்கு. இந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மரம் வந்து இது வந்து ஒரு சரள தெரிஞ்சுக்கலாம். இது கோயில் காடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் கோயில் காடுகள் தான். இடையப்பட்டி கோயில் காடுகள். கோயில் காடுகள். கோயில் காடுகள் சொல்றேன். சரி, ஓகே.